மக்களவையில் பாஜக அரசுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை. ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இல்லாமல் அதற்கு எதிராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சிகள், அதாவது ஐக்கிய ஜனதாதளம் போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் தான் அங்கே ஆட்சி நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில மாநிலங்களவையிலும் பாஜக அரசுக்கு, அதாவது பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கை 86ஆக குறைந்திருக்கிறது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தற்போது நிலவரப்படி மொத்தமுள்ள 245 இடங்களில் 220 இடங்கள் தற்போது இருக்கிறது. இதற்கு மசோதாக்களை அந்த மாநிலங்களை நிறைவேற்றுவதற்கு 114 எம்பிக்களின் ஆதரவு தேவை. ஆனால் இந்த நிலையிலே பாஜகவை பொறுத்தவரை மொத்தம் அவர்கள் தனிப்பெரும்பான்மையாக இல்லாமல் வெறும் 86 எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர். அதாவது நியமன எம்பிக்கள், சுயேட்சைகள் ஆதரவு, பிஜேபியோட கூட்டணி எம்பிக்கள் எல்லாம் சேர்த்தே மொத்தம் 101 எம்பிக்கள் தான் உள்ளனர். ஆனால் ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதற்கு மொத்தம் தற்போது நிலவரப்படி அங்கே 114 எம்பிக்கள் அவசியம். இந்த நிலையிலே அவர்கள் மசோதா நிறைவேற்றுவதற்கு அதிமுக எம்பிக்கள், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் போன்ற கட்சிகளின் எம்பிக்களை நாட வேண்டிய நிலை இருக்கிறது. மக்களவையில் மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கிற பாஜக அரசு தற்போது மாநிலங்களவையிலும் ஒரு மசோதா நிறைவேற்றுவதற்கு கூட்டணி கட்சிகள் அல்லாமல் மற்ற கட்சிகள், அதாவது ஆந்திராவிலே சந்திரபாபு நாயுடுவுக்கு எதிராக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், கூட்டணியிலே தற்போது விலக்கிக் கொண்டு வெளியே நிற்கின்ற அதிமுக போன்ற கட்சிகளின் மாநிலங்களவை உறுப்புகளின் அவர்களுடைய ஆதரவை பெற வேண்டிய நிலையிலே தான் இன்றைக்கு பாஜக இருக்கிறது. பவித்ரா.